நல்ல ஒரு வாசனை வருது. என்னக்கா வச்ச இன்னைக்கு? இது காலிஃப்ளவர் இருக்கு பத்தியா, அதை வாங்கி இந்த இறைச்சி மசாலா போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்ச பாத்துக்கா. பிள்ளைகள் நல்லா திங்கணும். எனக்கு கண்ணன நக்கலா இருக்கா? ரெண்டு பேரும் சிரிச்சு கிடக்கிய. நாலுபடி சும்மா தான் சிரிச்சோம். ஏடி வசந்தி, இந்த காலிஃப்ளவர் வைக்கலட்டி இந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் கொஞ்சம் வச்ச பாத்துக்கா. அதை என்ன சொல்லுடி எனக்கா? நான் என்ன வேணும் கேட்டற போறேன். ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ தந்தா கூட வேண்டாப்பா. ஏடி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணி கொடுத்துட்டாச்சு. இந்த எங்க அக்கா மாமே வார மதிய காலையில வந்துருவண்ணா, ட்ரெயின் லேட்டா. அதான் இப்போ மத்தியானம் தான் வந்து சேருவேன்னு சொல்லி போன் போட்டான். அங்கெல்லாம் டவுன்ல யாரு இந்த நாட்டுக்கோழி, அதான் கொஞ்சோண்டு நாட்டுக்கோழி வச்சிருக்கேன். அந்த பையன் வந்தாம்னா அளவுல சாப்பிடுவோம்ல. நீ விருந்தால் வந்தோன்னா வறுக்கவும் பொரிக்கவும் ஒரே கொண்டாட்டம் தான் எனக்கு அவங்க வீட்ல. ஆமாட்டி, வேற என்ன செய்ய முடியும்? நம்ம தானே செய்து எடுத்து கொடுக்கணும். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ ஓடியாரேன். என்ன சிம்மு அங்கே நின்னுட்ட? சின்ன பொண்ணு புஷ்பாக்கா வைங்க. புஷ்பகா வீட்டுக்குள்ள போனா இப்போ வருவா. கொண்டா, உனக்கு கை வலிக்கும் போது கொண்டா கொண்டா. ஆளுக்கு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்கடி. அண்ணா புடி புடி புடி. தோத்துக்கு சித்தவள என்ன வருது வர சோறுனோட பறந்து போயிருவேனா? என்னதான் இருந்தாலும் சோறு இல்லாம நம்மளால வாழ முடியுமா? இப்படியாதுல இங்கெல்லாம் வேணா 3 நேரம் திம்பியா, நான் ஒரு 5 நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எலி குறிச்ச மாதிரி திம்பேன். யாரு நீ எலி குறிச்ச மாதிரி? அத நாங்க நம்பணும். சிம்முக்கு கொண்டா. ஏக எனக்கு வேண்டாக்கா, இப்பதான் சோறு தின்னுட்டு வந்தேன் பாத்துக்கா. இன்னைக்கு வயிறு வர பசிட்டா, அதனால நானும் சோறு பங்கனோட சுட சுட போட்டு கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருந்துச்சு, அதையும் ஊத்தி தின்னுட்டு தாங்க வந்தேன். வேண்டாக்கா. அப்படி சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு, வேண்டாம்னு ஏண்டதா? பாரு சின்ன பொண்ணு, நல்ல ஒண்ணே வேணும் புரிஞ்சுக்கோ. சோத்தை என்னைக்கு நம்ம தள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் சோறு நம்மள தள்ளி விட்டுற மாத்துக்கோ. சுவாத்துக்கு செத்த வை அம்மா. புஷ்பாக்கா எனக்கும் வேண்டாக்கா, வயிறு வேற பசிக்கலக்கா. நான் என்னைக்கு 2:30 மணிக்கான தான் நான் சாப்பிடுவேன் பாத்துக்கா. சிம்மு ஒழுங்கா சாப்பிட்டு, இல்லன்னா அந்த தடையை எப்பண்டா தருவேன்னு காத்திருக்காங்க ஒரு ஆளு. அது சரிதான். ஏடி புஷ்பா,